திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 40% மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சேவு ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்த திமுக அரசு அதனை நிறைவேற்றவில்லை என கூறினார். தண்ணீர் வரி, சொத்து வரி உள்ளிட்ட வரிகளின் உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சேவு ராமச்சந்திரன், தமிழகத்தில் விரைவில் அதிமுக ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே சுமார் 524 வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி கட்டிலே ஏறினார்கள். அந்த வாக்குறுதிகளில் இதுவரை 40% வாக்குகள் மட்டுமே அவர்கள் மக்களுக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அவர் வாக்குறுதி கிராமப்புறங்களை சேர்ந்த மக்களுக்கு கேஸுக்கு ரூபாய் 100 மானியம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதை கொடுப்பதில்லை. 100 நாள் திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி கொடுப்பேன் என்று எடுத்துக் கூறினார்கள். அதையும் செய்யவில்லை. மாறாக மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு போன்ற அத்தியாவசிய வரிகள் எல்லாம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த காரணங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நாமும் மாவட்ட செயலாளரும் பொதுச் செயலாளர்கள் எடுத்து விரைவாக ஆரணி நகராட்சியை கண்டித்து விரைவாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இதன் மூலம் தெரிவித்து